பன்னீரை ஷ்ரெட்டடாக வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஒரு மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். அந்த பன்னீரை ஒரு புல்லட் ஷேப்க்கு நீங்கள் மாற்றணும். மாற்றி வச்சதுக்கப்புறம் பேனில் தண்ணி விட்டு, அந்த தண்ணிக்கு நமக்கு பன்னீர் எவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கு தேவையான சுகரை போட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் சுகர் சிரப் விடணும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த புல்லட் ஷேப்பில் பன்னீரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையுமே பேனில் அந்த சிரப்பில் போட்டு அண்ட் நமக்கு சுகர் எல்லாம் இறங்குற அளவுக்கு குக் பண்ணதுக்கப்புறம் இந்த மீன் டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம பால்கோவா எடுத்து வச்சுருந்தோம். அந்த பால்கோவா கெட்டியாக இருக்கும் இல்லையா, நமக்கு ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படிங்கிறதுக்காக கடாயோ பேன்லேயோ கொஞ்சம் ஹீட் பண்ணி மீதமான சூட்டில் நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மீதமான சூட்டில் நம்ம எடுத்துருக்கிற பால்கோவா போட்டு அதை கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிவிட்டு, அது இன்னும் ஸ்மூத்தாகிறதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு பச்சை பாலை ஸ்பூனில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதில் தேவையான அளவுக்கு ஃப்ளேவருக்கு ஏலக்காய் தூளை போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் குங்குமப்பூவை நம்ம அதே ரா மில்க் போட்டு ஊற வச்சுருந்தோம். ஸோ அந்த குங்குமப்பூ, அதுக்கப்புறம் குங்குமப்பூவோட எக்ஸ்ட்ராக்டை நம்ம அழகாக எடுத்து அதையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த பன்னீர் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அதை சென்டரில் ஒரு கட் கொடுத்துட்டு, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பால்கோவாவோட ஸ்டஃப் இருக்குல்ல, அதை வச்சுட்டு, அதுக்கப்புறம் செரியை 1/2 கட் பண்ணியிருக்கோம், அந்த செரியை டாப்பிங்கில் வச்சுட்டு சாஃப்ரான் ஒரு பீஸாக எடுத்து அதையுமே கார்னிஷ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுதான் பன்னீர் சம்சம்.